يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل والتيجان والروح والريحان. يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل والتيجان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்டி மாவட்டத்தில் உடனுவரை எனும் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் தஸ்கரை எனும் கிராமத்தில் உருவாகிய முத்தே இந்த தல்ஹா. அவர் தனது 7வது வயது பிறந்த நாளை கொண்டாடியது அல் குர்ஆனை தனது மனதுக்குள்ளால் பாராயணம் செய்துவிட்டே ஆகும். இதைவிட உலகத்தில் சாதனை எதுவும் கிடையாது, அல்லாஹ்விடத்தில் சிறந்தது எதுவும் கிடையாது அந்த வயதிலே. ஆனால் அந்த தல்ஹாவின் சாதனையை பேசக்கூடிய ஒவ்வொருவரும் அவருக்கு பின்னால் இலைமறை காயாக மறைந்திருக்கும் ரகசியத்தை அறிவது கட்டாயமாகும். என்னுடைய வீட்டுக்குள்ளாரும் இந்த வயதில் ஒரு குழந்தை ஹாஃபிஸாக வேண்டும் என்றால் இதை கேட்பவர்கள் தன் வாழ்க்கையை அதற்கு பழக்கிக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவன் அவர் புரிந்தவர்களுக்கு அதனை தன் வீட்டுக்குள்ளாலும் உருவாக்குவது இலகுவான விடயம். இறுதி வரைக்கும் அதனை கேட்டு பயன் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இந்த மகன் பாப்பா மிச்ச நெருக்கமானவர் என்னுடைய சொல்றார் சகோதரர். ஆரம்பத்தில் என்ன சொன்னார், நான் சொன்னதை ஒரு 6-7 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள கதை. அவர் சொன்னார், எனக்கு தான் அந்த ஆத்திரத்தை வெளிப்படுத்தினார், இடையாக இருக்காது என்ற பாப்பா என்னைய ஓத போடல. கண் கலந்துகிறது. அதற்கு எனக்கு சரியான கவலையா இருக்குது. எனக்கு ஏன் இந்த பாக்கியத்தை எல்லாம் தரல? இந்த கவலையினால் நான் கல்யாணம் முடிச்சு முதலாவது நானும் என்ற மனைவியும் பேசிக்கொண்ட விஷயம் இதுதான். புதினமாக இருந்தது. தாபியுடைய காலத்தில் கேட்பது போல உங்களது மனதில் ஒரு ஊற்று வெளிரங்கங்களை பார்த்து யாரையும் முடிவு செய்யாது. அவர் சொல்கிறார், இந்த மனைவியோட நான் முதலாவது அமர்வு இதுதான். எனக்கு ஹாபிஸாக வாக்கு கிடைக்கல, எனக்கு மௌலவியாக வாக்கியம் கிடைச்சது. எனக்கும் உங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரு பிள்ளை உண்டானால், சொல்றது கல்யாணம் முடிச்சு புதுசில் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை, அந்த பிள்ளைய ஹாஃபிஸாக்குறதுக்கு நீங்க எனக்கு உதவியாக என்று சொன்னேன். அதற்கு 2 மாசத்துல குழந்தை கிடைத்தது. என் மனைவி இடத்துல சொன்னேன், நீங்க இந்த பிள்ளைய ஹாஃபிஸாக்குறதுக்கு நீங்க எனக்கு செய்ய வேண்டிய உதவி என்னென்றால், உங்களுக்கு எத்தனை தடவை ஹம்லோடு கற்பமாக இருக்கிற நேரத்தில் இந்த குர்ஆனை ஓதலாமோ அத்தனை ஓதணும். இந்த மனைவி அவர் சொன்னார், நம்ம செய்வோம் 3 தடவைகள் ஹத்தம் செய்தார். அந்த 10 மாசத்துக்கு 3 தடவைகள் குர்ஆனை ஓதி முடித்தார். பிள்ளை பிறக்கிறது. பிறந்து 2 வயசு. அப்பதான் மழலை மொழி பேச ஆரம்பிக்கிற நேரத்திலேயே சின்ன சின்ன ஆயத்துகளை இந்த பிள்ளை ஓதுனது எனக்கு கேட்டுச்சு. இதெல்லாம் ஓதுது அந்த பிள்ளை. என்ற இரவு எப்படி கழியும் என்றால், இந்த பிள்ளை பிறந்த அந்த ஆரம்ப நாட்கள் 1 வருஷங்கள் எப்படி கழியும் என்றால், குர்ஆனுடைய சத்தத்தை போட்டு வைப்போம். அந்த சத்தத்துக்கு தான் உள்ள தூங்கும். இரவுல நாங்க பிள்ளை தூங்கிட்டு ஓப் பண்ணி நாங்க உள்ள பிள்ளை இருக்கு திரும்ப போடுவோம். தூங்குறதே அந்த சத்தத்துல, எழும்புறதே அந்த சத்தத்துல தான். இப்படித்தான் பிள்ளை வளர்ந்தேன். ஆரம்பத்தில் ஆசிரியர் சொன்னது போல இப்படி ஒரு சாதனை இந்த ஊருக்கும் உடுமுறைக்கும் இந்த பிள்ளை வளர்கிறது என்றால் அதற்கு பின்னால் மறைந்திருக்கிற இலை மறை கனிகள் அவர்கள் சொல்கிறார். அந்த தந்தை
என்ற மனைவியும் நானும் இரவுகளில் இப்படி கழிக்கும். 2 வயசுல ஆரம்ப கட்ட பேச்சு குர்ஆனுடைய வார்த்தையை ஓது. என்னமோ ஓதுறாண்டு விளங்குது என்னன்னு தெரியாது. எனக்கு மனசுல உறுதி வந்துருச்சு, இந்த ஆசையெல்லாம் நிறைவேற்ற போறான். 3 வயசு ஆசிரியர் ஞாபகப்படுத்தினார்கள். 3 வயசுல என்ற புள்ள குர்ஆனுடைய சில பகுதிகளை கேட்டு பாடமாக ஆரம்பித்தது. 3 வயசுல. எனக்கு தெரிஞ்ச வரலாறுப்படி 3 வயசுல ஹதீஸையும் குர்ஆனையும் பேசிய ஒரு சிலர் இல்லை. அந்த பிள்ளை குர்ஆனை ஓத ஆரம்பித்தது. சில 3 ஜுசு அல்லது 2 ஜுசுக்கள் 3 வயசுல பாடம். 4-5 வயதுகளில் குர்ஆனை கேட்க வைத்தோம், பார்த்து ஓத தெரியாது. கிட்டத்தட்ட 7-8 ஜுசுக்களுக்குள்ள பாடமாக்கிருச்சு. இது இங்க உண்ணா இருக்கிறது, இங்க மத்து இருக்கிறது, இங்க நீக்கி ஓத வேண்டும், இங்க உண்ணா செய்து ஓத வேண்டும், இங்க கலக்கி ஓத வேண்டும், இது எதுவும் தெரியாது. கேட்டு ஓத தெரியும். 5 வயசுல கொண்டு போய் ஜமீர் ரஹ்மானி அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்யட்டும், அவர்களிடத்தில் ஒப்படைத்து அவர்கள் இந்த பிள்ளைக்கு பாடம் கேட்டார்கள். மாஷா அல்லாஹ் ஆரம்ப விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். வீட்டில் நானும் என்ற மனைவியும் 3 அமல்கள்ல பிடிவாதமாக இருக்கும். நான் அவர் சொன்னதைத்தான் அவர் சொல்ல வானாண்டா. நான் சொல்கிறேன், அவர் சொன்னதை எனக்கு ஒரு பாடமாக எடுத்து நான் உங்களோடு பகிர்கிறேன். அவர் சொன்னார் 3 அமல்களில் நாம் உறுதியாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த அமல்களை பற்றி என்னோடையும் பேசிக் கொள்வார். இது செஞ்சால் அல்லவா, அது செஞ்சால் அல்லவா. அதில் ஒன்று சொன்னார், நான் என்ற மகனுடைய ஹிஃபுதுக்காக இரவில் அல்லாஹ்விடம் நிறைய தஹஜ்ஜுதில் அழுதிருக்கிறேன். என் மகன் ஹாஃபிஸாகவும் எனக்கு கிடைக்காத பாக்கியம் என் மகனுக்கு கிடைக்கும் என்று நானும் என்ற மனைவி எத்தனை இரவுகள் தஹஜ்ஜுதில் அழுதிருக்கிறேன். அந்த அழுகைகளை வீணாக்குவதில்லை. 2வது சொன்னார், என்னுடைய தவறுகளினால், என்னுடைய மனைவியுடைய தவறுகளினால் பிள்ளையுடைய மரணத்தில் ஞாபக சக்தியில் குறை உண்டாகிவிடக் கூடாது. நிறைய இஸ்திக்ஃபார் செய்யும். அதை நினைச்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஏண்ட மகனுடைய ஹிஃபுதுக்கு ஏண்ட பாவம் காரணமாகிடக்கூடாது. இஸ்திக்ஃபார் செய்யும். 3வது, நான் நிறைய சதகா செய்வேன். அந்த சதகாக்கள் எப்படி இருக்கும் என்றால், அவர் சொல்கிறார், மகனுடைய ஞாபக சக்திக்காகவே சதகா செய்த நாட்கள் அதிகம். இப்படி ஒரு பெரும் விரயத்தை மேற்கொண்ட பின்னாடிதான் இந்த சாதனையை நமக்கு தருகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடன் தட்டப்படுகிற கதவுகள் அது எப்படியும் திறக்கப்படும். இந்த 3 அமல்களும் அதிவிசேஷமானது. இதை பற்றி நான் தனியாக பேச தேவையில்லை. தஹஜ்ஜுடைய அழுகையும் சதகாக்களும் இஸ்திக்ஃபார்களும் நமக்கு தரப்பட்டிருக்கிற முப்பெரும் ஆயுதங்கள். இதை பயன்படுத்தினால் எதையும் சாதிக்கலாம். நமக்கு முன்னால் இந்த சாதனை அந்த அமல்களுடைய அந்த உத்தரவாதத்தை எடுத்து காண்பிக்கிறது. இறுதியா கனிமான உஸ்தாத் இர்ஃபான் ஹஸரத் இருக்கிற ஹிஃபுத முடிச்சார். அவர்கிட்ட கேட்டேன், ஹஸரத் எப்படி மகன் எப்படி இருந்தார்? அவர் சொன்னார், பொதுவான பல நாள் அனுபவத்தோடு இருக்கிற ஒரு ஆசிரியர், ஒரு உஸ்தாத் பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். இந்த பக்கத்து மிரட்டுக்கு இந்த ஓதுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு பின்னால்தான் பிள்ளை பாடமாக வச்சோம். இவருக்கு ஹஸரத் நான் ஒரு பக்கத்தை சொல்லிக் கொடுத்துட்டால், அல்ஹம்துலில்லாஹ் உஈதுக பிகலிமாத்தில்லாஹி தாம்மத் மின் குல்லி ஷைத்தானின் வஹாமா வ மின் குல்லி ஐனின் லாமா. அந்த பிள்ளைக்கு ஒரு பக்கத்தை நான் சொல்லிக் கொடுத்தால் அவர் ஒரு ஜுஸுவ சில நேரம் ஒரு கிழமையில ஒரு 4 நாள் தந்துடுவார், ஒரு கிழமையில தந்துடுவார். சுப்ஹானல்லாஹி ஜுஸு சூரத்துல் கஹஃப் வருகிறது 4 நாள் தந்தார். 4 நாள் ஒரு ஜுஸுவ தந்தார். கிட்டத்தட்ட முழுமையாக இந்த குர்ஆனை மரணம் விட்டு முடிப்பதற்கு அவருடைய விளையாட்டு பருவத்தோடு, தங்கச்சியோடு, உமாவோடு, ஸ்கூலோடு, பாடசாலைகளோடு, பயிற்சிகளோடு 1.5 வருஷம் தான் தேவைப்பட்டது. அல்லாஹ் அபரிமிதமான ஒரு ஞாபக சக்தியை கொடுத்தார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஹஸரத் சொன்னார், ஒரு ஜுஸுவ மரணம் தந்து முடிச்சுட்டாருண்டா அடுத்த நாள் நான் சொல்வேன், நீங்க ஜுஸு பாடம் தரும். அடுத்த நாளை வந்து முடியாததுக்கு வருவோம். நாங்களும் முடிச்சிருக்கோம், குர்ஆனை பாடமாக்கிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில கூட அந்த அனுபவங்களை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு ஆச்சரியமான முறையில் பிள்ளையை தேர்வு செய்திருக்கிறான். நாம் எல்லாம் சேர்ந்து இவருடைய இந்த நனவில் பங்கெடுப்பது போல இவருக்காக துஆ செய்வோம். இது போன்றவர்களை உருவாக்கும். ஒவ்வொரு தாயும் இன்ஷா அல்லாஹ் முடிவெடுக்கும். ஒவ்வொரு குமரும் ஒவ்வொரு இளந்தாரையும் முடிவெடுக்கும். என்னுடைய கற்பில், என்னுடைய முதுகெலும்பில் வருகிற ஒரு பிச்சலர் இப்படி குர்ஆனை சுமக்குகிற, குர்ஆனுடைய இல்மை சுமக்குகிற ஒரு பொக்கிஷம் உருவாகும். இந்த ஆசைக்காக துஆ செய்கிற பொழுது, சொன்னது போல இஸ்திக்ஃபார் செய்கிற பொழுது அல்லாஹ் வித்தியாசமான மாற்றங்களை உண்டாக்குவார். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை நான் இன்று ஒரு 4 அல்லது 5 நாளைக்கு முன்னால் வந்து அஃபியார் அது போல நிர்வாகத்தினரிடங்களை முன்வைத்து மிச்சம் சந்தோஷமாக இதை ஏற்றுக்கொண்டார். ஆய்வு செய்வோம், சிறப்பாக செய்வோம்.
கண்ணியமான என்னுடைய ஹஸரத் நபீர் ஹஸரத்தும் இதை மிகவும் சந்தோஷமாக இந்த நிகழ்வை எப்படி மிகச் சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செய்யணும் என்ற மிக குறுகிய நேரத்தில் எடுக்கப்பட்ட சில அதாவது அந்த மஷூராக்களின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு இவ்வளவு வளமாக நடக்கிறது. இப்படி நடக்க வேண்டிய ஒரு நல்ல கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா என்னையும் தான் உங்களையும் தான் குர்ஆனை சுமந்த ஒவ்வொரு ஹாஃபிதையும் குறிப்பாக இந்த ஹாஃபிதை அல்லாஹ் இருப்பாக்குவார். திருமதி ஷரீஃபில் ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவார், இக்ரா வரத்தில் வர்தக், ஓதுங்கள், தர்த்தீலாக ஓதுங்கள், ஓதுகிற நிலையிலே உயர்ந்து கொண்டு செல்லுங்கள். فإن منزلتك عند آخر آية تقرأها, நீங்கள் ஓதி முடிக்கிற இறுதி இடம்தான் சுவர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்து என்று சொல்லப்படுகிற நல்லோர்களின் நம்மையும் நம்முடைய உச்சரங்களையும் குறிப்பாக இந்த சொல்வதையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள வேண்டும்.